திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 12ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜாலக்கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன்.
இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன்.
எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திருக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். ஹோ போனோ போனோ. ஹாவாய் தீவு பழங்குடி மக்களின் பிரார்த்தனை ரகசியம். ஏற்கனவே நாம் இந்த ஹோ போனோ போனோ பற்றி கடந்த 2 வகுப்புகளில் இதை கற்றிருக்கிறோம். உங்களில் சிலருக்கு சந்தேகம் எழலாம், வெறும் வார்த்தைகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குமா என்று. உண்மையில் மந்திரங்கள் எனப்படுபவை வார்த்தைகள் தானே. மசோரோ எமோட்டோ என்பவர் ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி. தி ஹிடன் மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர் என்ற புத்தகத்தில் வார்த்தைகள் நீரின் மீது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காண்பித்தவர். வாட்டர் ஹேஸ் மெமரி என்று நீங்கள் யூடியூப் தளங்களில் பார்த்தால் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நல்ல வார்த்தைகள் எழுதி ஒட்டப்பட்ட பாட்டிலில் உள்ள நீர் உறையும் பொழுது நல்ல நல்ல உருவங்களையும், மோசமான வார்த்தைகள் எழுதி ஒட்டப்பட்ட நீர் ஒரு பயங்கரமான கோரமான உருவங்களையும் உறைய வைக்கும் பொழுது வெளிப்படுத்துகின்றன என்பதை அவர் ஆராய்ச்சி மூலம் தெரியப்படுத்தினார். இதில் பலரும் சந்தேகம் எழுப்பிய பொழுது அவரவர்களே செய்து பார்க்கவும் அவர் சில முறைகள் வகுத்து கொடுத்தார். அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து நல்ல வார்த்தையை எழுதி வைக்கும் பொழுது அந்த அரிசி பெரும்பாலும் கெடுவதில்லை. மோசமான வார்த்தை சொல்லி ஊற வைக்கப்பட்ட நீரில் அந்த அரிசி கருப்பாக மாறுவதை உலகின் பல பகுதிகளிலும் பலரும் சோதனை செய்து பார்த்தார்கள். நீங்களும் செய்து பார்க்கலாம். எனவே வார்த்தைகளுக்கு சக்தி என்பது உள்ளது என்பதை நம்முடைய மதமும் பல காலமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த சக்தி மற்ற பொருட்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும், மற்ற நபர்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இவை அனைத்துமே அதிர்வுகள் தான். இந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகின்றது. அந்த அதிர்வு ஃப்ரீக்வன்சியாக வடிவெடுத்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன. முதலில் இந்த நுணுக்கத்தை ஜீரோ லிமிட் என்ற புத்தகத்தில் வெளிப்படுத்தினார்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த ஜீரோ லிமிட் புத்தகம் அமேசான் வலைத்தளத்தில் கிடைக்கிறது. நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா என்றால் அப்படி இல்லை. ஏற்கனவே நமது ஊரில் கூட வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று வாக்கியத்தை மிகவும் பிரபலமாக்கினார். பலரும் பல வீடுகளில் பார்த்திருப்பீர்கள். வாழ்க வளமுடன் என்ற
மந்திரத்தை எழுதி வைத்திருப்பதை. ஸோ வார்த்தைகள் என்பவை நம் மனதில் என்ன உணர்வுகளை ஏற்படுத்துகிறது என்பதே கேள்வி. இதை நாம் பயன்படுத்தி வரும்பொழுது எல்லா இடங்களிலும் மாற்றங்களை காண முடியும். வெளிச்சம் இருக்கின்ற இடத்தில் இருட்டுக்கு வேலை இல்லை. அதை போல நல்ல உணர்வுகளும் நல்ல அதிர்வுகளும் இருக்கக்கூடிய இடத்தில் தீய விளைவுகளுக்கோ தீய அதிர்வுகளுக்கோ எந்த வேலையும் இருப்பதில்லை என்பதே உண்மை. எனவே நண்பர்களே, இதை காலை மாலை மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இதை பயன்படுத்தலாம். இதை எதுக்கு வேணுனாலும் நம்ம பயன்படுத்தலாம். இது நுட்பமாக இதை வேறு தளங்களில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வரப்போகிற வகுப்புகளில் பார்ப்போம். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ரியாலிட்டி, யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நமது வாழ்க்கையை மாற்ற உதவிய முக்கியமான 3 நபர்களுக்கு நன்றி உணர்வை செலுத்தப் போகிறோம். பாருங்கள், பாடத்திற்குள் போகலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் நம்மளோட வாழ்க்கை பாதையை மாற்றின முக்கியமான 3 நபர்களுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்க போகிறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னோடய வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சவங்களே இவங்க தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்லனாலும் மற்றவங்களோட கைடன்ஸோ மற்றவங்களோட ஐடியாவோ மற்றவங்களோட மோட்டிவேஷனோ இல்லாமல் நம்ம கண்டிப்பாக நம்மளாவே சுயமாக யோசித்து சுயமாக ட்ரை பண்ணி நிறைய வேலை செய்வோமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லைங்க. யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க, ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உனக்கு இந்த வேலை நீ பண்ணு, இது உனக்கு பெஸ்ட்டு, உன்னோட கேரக்டருக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக யாராவது இருந்திருப்பாங்க. அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். யோசித்து பார்த்து அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் அப்படின்னு அதை நம்மளோட வாழ்க்கை பாதையில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அது மறந்தே போயிருப்போம். இவங்க தான் நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது இவங்க தான் அப்படின்னே நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுங்கள். அவங்க நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், நம்மளோட குழந்தைங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பர்சனை எடுத்து அவங்களால தான் நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க அந்த நேரத்தில் அந்த ஐடியா சொல்லலை அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்திருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதி நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி 2வது பர்சன், 3வது பர்சன் 3 பேருக்கும் நீங்கள் எழுதுறீங்க. அது எப்படின்னா ஒரு அமைதியான பிளேஸில் போய் உட்காந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எழுதி அதை நல்லா வாய் விட்டு சத்தமாக சொல்லுங்கள். இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பர் எழுதி ஒரு பேப்பரில் அவங்களுக்கு ஒரு லெட்ரு மாதிரி எழுதி அதை நீங்கள் மனசுக்குள்ளேயே ரீட் பண்ணி அப்போ தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இவங்கனால தான் இந்த பாதை இந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை நம்ம யோசித்து செய்யும்போது அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ணும்போது இன்னும் அதிசயமான பல பொருட்களை பல விஷயங்களை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுறது 3 பேர்த்துக்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரே டைமில் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour அதுக்கு ஒரு இடத்துல ஒதுக்கிக்கோங்க.
ஏன்னா காலையில் ஒருத்தவங்களுக்கு, மதியம் ஒருத்தவங்களுக்கு, ஈவினிங் ஒருத்தவங்களுக்குன்னு பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்மளோட ஃபீலிங்கோட அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். 3 பேர்த்துக்கும் அட் அ டைம் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள். இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒன்று முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு பர்சனோ இல்லைன்னா அடுத்த செகண்ட் தேர்டு பர்சனுக்கு யாருக்காவது உங்களை நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட போய் பார்த்து பேச முடியும், அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணியாவது பேசி அவங்களோட நன்றி உணர்வை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இன்றைக்கோட ப்ராக்டிஸ் இது தாங்க. இது தவிர நாம் எப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி 10 நபர்களோட பேரை எழுதி அவங்களுக்கு நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறீங்க. அது எதுக்காகங்கிறதும் எழுதுறீங்க. இது எதுக்காக நம்ம டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது மனப்பாட பாட்டை டெய்லியும் டீச்சர் எழுத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை எழுத என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல மனசில் பதிஞ்சிருக்கும். அதே தாங்க, நன்றியுணர்வு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே பதிக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போதோ எந்த நேரத்துலையும் அந்த நன்றி உணர்வை பற்றின எண்ணங்களே நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம். எப்பயுமே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு நம்ம ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதுக்காக தான். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மேஜிக் ஸ்டோனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, குபேர முத்திரையை கையில் வச்சுட்டு, இன்றைக்கி நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறீங்க. நம்மளோட எய்மை விசுவலைஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆன மாதிரியும், அதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரியும், அதை நம்ம மற்றவங்ககிட்ட ஸ்வீட் கொடுத்து பகிர்ந்துக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணுறீங்க. நாளைக்கு காலையில் நல்லபடியான பொழுது இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி இன்றைக்கி ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிட்டு தூங்க போகலாம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்வில் பல சமயங்களில் சில குறிப்பிட்ட மனிதர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள். அது ஒரு நண்பராகவோ, சொற்பொழிவராகவோ, உறவினராகவோ, ஆசிரியராகவோ, மேலதிகாரியாகவும், உடன் வேலை செய்பவராக கூட இருக்கலாம். அவ்வாறு உங்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய 10 நபர்களுக்கு இன்று நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்தலாம். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது நமது ஆரோக்கியம் பற்றிய 3ஆம் பாடம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். நல்ல எண்ணத்துடன் நன்றியுணர்வுடன் கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை பார்ப்போம். ஒருவர் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு நெருக்கடியில் சிக்கியிருக்கும் போது ஒரு நேர்மறையான விளைவு ஏற்படும் என்று எந்த தடுமாற்றமும் இன்றி தொடர்ந்து எப்படி அவரால் நம்ப முடியும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். மன உறுதியின் நோக்கமும் சக்தியும் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையையும் நிகழ்வையும் விட அதிக வலிமையானதாகும். நம்முடைய குழந்தைகளையோ நம்மையோ குணப்படுத்துவதற்கு இரகசியத்தின் எந்த கொள்கையை நாம் பயன்படுத்துகிறோமோ, நம்முடைய செல்ல பிராணிகளை குணப்படுத்துவதற்கும் ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். நேர்மறையான எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் விலங்குகள் அதிக ஏற்புத்தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. நாம் நோயின் மீது அதிக கவனத்தை குவித்தால் நோய்க்கு சக்தி மிகுந்து நோய் அதிகமாகிவிடும். அதனால் குணமாகும் என்பதில் அதிக கவனத்தை செலுத்தினால் நோய் குணமாகும். நம் வாழ்க்கை பாதையை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கும் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கும் நம்மால் மாற்ற முடியும். நேர்மறையானவற்றின் மீது நாம் நம் கவனத்தை குவிக்கின்ற ஒவ்வொரு முறையும் நாம் அதிக ஒளியை நம் வாழ்விற்குள் கொண்டு வருகிறோம். ஒளி இருளை போக்குகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நன்றியுணர்வு, அன்பு, பரிவான எண்ணங்கள், கனிவான வார்த்தைகள், அன்பான நடவடிக்கைகள் ஆகியவை ஒளியை கொண்டு வந்து இருளை அகற்றுகின்றன. உங்கள் வாழ்க்கையை நேர்மறை மனப்போக்கு எனும் ஒளியால் நிரப்புங்கள். நேர்மறை எண்ணமும் மகிழ்ச்சியும் தான் ஆரோக்கியத்திற்கான அருமருந்து. இனிமேல் மகிழ்ச்சியான எண்ணங்கள் மீதே நீங்கள் உங்கள் கவனத்தை குவிக்கப் போவதாக ஒரு தீர்மானம் மேற்கொண்டால் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையை நீங்கள் துவக்குவீர்கள். அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள் உங்கள் உடலின் ஆரோக்கியத்திற்கு ஓர் அருமருந்தாக அமையும். மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்கான சாக்கு போக்குகளுக்கு முடிவே இல்லை. எனக்கு இது கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு அது கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு இப்படி நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு அப்படி நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறி நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை தள்ளி போட்டால் உங்கள் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தாமதப்படுத்துவீர்கள் என்பதோடு உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும் நீங்கள் குன்றச் செய்து கொண்டிருப்பீர்கள். மகிழ்ச்சி என்பது உங்கள் உடலின் ஆரோக்கியத்திற்கான ஓர் அதிசய அருமருந்தாகும். எனவே இக்கணத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியை தள்ளி போடுவதற்கு எந்த சாக்கு போக்குகளையும் கூறாதீர்கள். உங்கள் இதயமும் உங்கள் மனமும் ஒரு சமநிலையில் இருக்கும்போது நீங்கள் ஓர் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் இதயமும் மனமும் ஒரு சமநிலையில் இருக்கும்போது உங்கள் உடல் முற்றிலும் இணக்கமானதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் முற்றிலும் இணக்கமானதாக இருக்கிறது. ஆரோக்கியம் மேம்பட ஏதோ ஒரு காலகட்டத்தில் குணப்படுத்தப்பட முடியாததாக கூறப்பட்ட ஒவ்வொரு நோயும் குணப்படுத்தப்பட்டுள்ளது. நம்பிக்கையற்ற சூழல்கள் என்று எதுவும் இல்லை. பாரம்பரிய மருத்துவமும் மனமும் இணைந்து இணக்கமாக செயல்படும் போது நோய்கள் குணமாகின்றன. நாம் நலமாக இருப்பது போல நம்மால் கற்பனை செய்யவும் உணரவும் முடிந்தால் நாம் நலமாவதை சாதிக்க முடியும். நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி எதிர்மறையான நம்பிக்கைகளை கொண்டிருக்கும் பட்சத்தில் நாம் நம் உடல்நிலையில் மாற்றத்தை பார்க்க விரும்பினால் நாம் நம் சிந்தனையை மாற்றியாக வேண்டும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்களை எண்ணுங்கள். ஆரோக்கியம் பற்றிய வார்த்தைகளை பேசுங்கள். நாம் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பது போல கற்பனை செய்யுங்கள். இதுவரை என்ன நடந்திருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் ஒரு நேர்மறையான எண்ணம் என்ற அடிப்படையில் நம்மால் அதை மாற்ற முடியும்.
நாம் நம் உடலையும் மனத்தையும் நலமாக வைத்திருக்க விரும்பினால் எதிர்மறை எண்ணங்களை நம்பாதீர்கள். அழகு, அன்பு, நன்றியுணர்வு, ஆனந்தம் போன்றவற்றை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்கள். ஆரோக்கியம் பற்றிய நேர்மறையான காட்சிகளை கற்பனை செய்து அக்காட்சிகளால் நம் மனத்தையும் உடலையும் நிரப்புங்கள். மகிழ்ச்சிதான் உங்கள் உடலின் ஆரோக்கியத்திற்கான அதிசய மருந்து. மகிழ்ச்சியான எண்ணங்கள் மீது உங்கள் கவனத்தை குவியுங்கள். அதன் மூலம் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துவதற்கான செயல்முறையை துவக்குங்கள். நேர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி உங்களை நீங்கள் எப்படி குணப்படுத்திக் கொள்வீர்களோ அதே போல அவற்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையையோ அல்லது ஒரு செல்ல பிராணியையோ உங்களால் குணப்படுத்த முடியும். நமது மனதின் எண்ண ஓட்டம் எப்படி இருக்க வேண்டுமென்றால், நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், நாம் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றோம், நாம் வலிமையானவராக இருக்கின்றோம், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றுதான் இருக்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது இட்லி மற்றும் தோசை என்ன செய்யும் என்று தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அனைவருக்கும் பிடித்த, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்ற இட்லி, தோசை. இதில் பல வெரைட்டி இருக்கின்றன. இட்லி, மினி இட்லி, தட்டு இட்லி, ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், மசால் ரோஸ்ட், இன்னும் பல. உங்கள் வீட்டில் உங்களுடைய தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேளுங்கள். அவர்களுடைய சிறு வயதில் இட்லி மற்றும் தோசை எல்லாம் எத்தனை முறை சாப்பிடுவார்கள் என்று. அவர்களுடைய பதில் தீபாவளி மற்றும் பொங்கல் போது மட்டுமே என்று சொல்வார்கள். மற்ற தினங்களில் அவர்கள் நீர் ஆகாரம், கஞ்சி, கூழ், சிறுதானியத்தால் செய்த கூழ், சாதம் போன்றவற்றை சாப்பிட்டனர். அவர்கள் இருக்கும் ஊரில் என்ன விளைகிறதோ அதை சாப்பிட்டனர். இப்பொழுது சோறு சாப்பிடுவது போய் டிஃபன் ஆகிவிட்டது. அதில் இட்லி மற்றும் தோசை முதல் இடத்தை பிடிக்கிறது. காலையில் இட்லி என்றால் இரவில் தோசை, காலையில் தோசை என்றால் இரவில் இட்லி. 2-3 நாள் ஆகிவிட்டால் வெங்காயம், மிளகாய் அனைத்தையும் வணக்கி மாவுடன் கலந்து பணியாரம் என்று சாப்பிடுகிறோம். இட்லி சிறந்த உணவு என்று சிலர் சொல்வார்கள். ஏனென்றால் அது ஆவியில் வேகிறது என்பார்கள். அனைவரும் முடிவு பொருளைத்தான் பார்க்கிறோமே தவிர அதன் மூலப்பொருளை பார்ப்பதில்லை. அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து, உளுந்தை தண்ணீரில் ஊற வைத்து, அதை 4-5 மணி நேரம் கழித்து அரைக்கிறோம். அதன் பிறகு 7-8 மணி நேரம் கழித்து
மாவு புளித்தவுடன் அதில் இட்லி செய்கிறோம். நீங்களே ஒரு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த அரிசியை தண்ணீரில் ஊற வையுங்கள். 10 மணி நேரம் கழித்து பார்த்தால் அரிசி நன்றாக ஊறியிருக்கும். ஆனால் கெட்ட வாடை வரும். இதேதான் உளுந்துக்கும். நீங்கள் அரிசி உளுந்தை அரைத்த பின்பும் அது தண்ணீரில் தான் இருக்கிறது. என்னதான் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தினாலும் அது கெட்டுப்போகும் வேகத்தை குறைக்கிறதே தவிர கெடாமல் இருப்பதில்லை. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். கோழி, ஆடு, மாடு போன்ற மிருகங்கள் கவுச்ச நாற்றம் வருவதில்லை. ஆனால் மீனில் வரும். ஏனென்றால் அது எப்போதும் நீரிலே இருக்கும். அதுக்கு காற்று படவில்லை, சூரிய ஒளி படவில்லை. மற்றொரு உதாரணம், உங்கள் துணியை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் எடுக்கிறீர்கள். அது எப்படி இருக்கும்? ஒரு விதமான கெட்ட நாத்தம் வரும். இதேதான் தானியங்களுக்கும் கூட. மாவு ஆன பின்பும் தண்ணீரில் ஊறி ஊறி கெட்டு போய்விடும். இட்லி, தோசை போன்றவற்றை காலையில் சாப்பிட்டால் மந்தமாக இருக்கும், தூக்கம் வரும், தண்ணீர் தாகமாகவே இருக்கும். தூக்கத்தை போக்க காஃபி எடுத்துக்கொள்கிறீர்கள். இட்லி தூங்கு என்று சொல்லும், அதே காஃபி தூங்காதே என்று சொல்லும். உள்ளுக்குள் போராட்டம் வந்துவிட்டது, நோயும் வந்துவிட்டது. இட்லி மாவு எப்படி உப்பிக்கொண்டே போகிறதோ அதே போலத்தான் இதை தொடர்ந்து நாம் சாப்பிட்டால் நம் உடலும் உப்பிக்கொண்டே போகும். இதனால் ஒபேசிட்டி, சர்க்கரை வியாதி, மூட்டு வலி, பசியின்மை, புளித்த ஏப்பம், அமிலத்தன்மை, அல்சர் போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. புளித்த மாவு வயிற்றுக்குள் உள்ளேயும் புளிக்கும், குடலுக்குள்ளேயும் புளிக்கும். அங்கே புண்ணை உண்டாக்கும், அல்சர் வரும், கல்லீரல் கெடும். இப்படிப்பட்ட உணவை நாம் சாப்பிட வேண்டுமா என்று நீங்களே யோசியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இன்றும் நாம் யோகாசன பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சியான சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, பயிற்சிக்குள் செல்லலாம். வணக்கம் நண்பர்களே. சூரிய நமஸ்காரம் செய்வதில் 12 நிலைகள் உள்ளன. நாம் இப்பொழுது ஒவ்வொரு நிலைகளாக படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம்.
ஆசனங்கள் செய்யும் பொழுது வெறும் தரையில் செய்யக்கூடாது. யோகா மேட்டோ அல்லது வேறு விரிப்புகளோ தரையில் விரித்து அதன் மீது நின்று செய்யவும். முதலாவது நிலை, உங்கள் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். கைகள் இரண்டையும் தோலுக்கு நேராக தொங்க போட்டு மூச்சை உள்ளிழுத்து பின் இரண்டு கைகளையும் உயர்த்தி கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்பொழுது மூச்சை வெளியே விடவும். இரண்டாவது நிலை, மூச்சை உள்ளே இழுத்து கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்த அளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். மூன்றாவது நிலை, மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக வளைந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். ஆரம்பத்தில் குனியவே கஷ்டமாக இருக்கும். கைகளை வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, முழங்கால்களை மடிக்காமல் உடலை கீழ் நோக்கி தள்ளி முயற்சியுங்கள். கை வைக்க முடியுமானால் முழங்காலை மூக்கால் தொடுங்கள். கால்கள் மடியக்கூடாது. நான்காவது நிலை, இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் இரண்டு கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து இரண்டு கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து மூச்சை உள்ளே இழுங்கள். ஐந்தாவது நிலை, தற்போது மூச்சை வெளிவிட்ட வண்ணம் வலது காலையும் பின்னோக்கி தள்ளி எடையை தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதிக்க முயற்சியுங்கள். முடியாத பட்சத்தில் சிறிது காலை உள்ளே கொண்டு வரலாம், ஆனால் மடிக்கக்கூடாது. ஆறாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்டவாறு முழங்கால், முழங்கை, வயிறு, உள்ளங்கை, கை, நெஞ்சு, நாடி அனைத்தும் கீழே தரையில் படுமாறு வைக்கவும். இடுப்பு மட்டும் தூக்கிய நிலையில் இருக்க வேண்டும். ஏழாவது நிலை, இப்போது முழங்கால், கைகள் போன்றவை நிலத்தில் பட மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடையோடு மேலிருக்கும் பகுதிகள் அனைத்தையும் உள்ளங்கையால் ஊன்றி தூக்கவும். தூக்குகின்ற நேரத்தில் முழு பாரமும் உள்ளங்கை மீது இருக்கட்டும். கழுத்தை முடிந்தளவு பின்பக்கம் வளைத்து கொள்ளுங்கள். எட்டாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்ட வண்ணம் கால்களை தூக்கி இடையையும் தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதித்திருக்க வேண்டும். ஒன்பதாவது நிலை, இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் இரண்டு கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து
2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து நன்கு மூச்சை உள்ளே இழுங்கள். 10வது நிலை. மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக எழுந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். எழும்பொழுது பின்பக்கமாக இருக்கும் காலை நேராக பின்னால் நீட்டி அப்படியே கொண்டு வந்து மற்ற காலுக்கு பக்கத்தில் வைக்கவும். இப்போதும் மூக்கால் முழங்காலை தொட முயற்சியுங்கள். கை வைக்க இயலாதோர் கைகளை கீழ் நோக்கி நீட்டிக்கொண்டே இருங்கள். கால்கள் மடியக்கூடாது. 11வது நிலை. மூச்சை உள்ளே இழுத்து மேலே நிமிரவும். கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்தளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். 12வது நிலை. பிறகு மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே உயர்த்தி அதிலிருந்து நெஞ்சுயரத்துக்கு கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பாதி சுற்று செய்து முடித்து விட்டீர்கள். ஒரு சுற்றை முழுமையாக முடிக்க மீண்டும் இதே முறைகளை இடது காலுக்கு பதிலாக வலது காலை பின்புறமாக நீட்டி செய்ய வேண்டும். இவ்வாறு 2 முறை 12 ஆசனங்களையும் முடித்த பின்னர் நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்றை முழுமையாக முடித்திருப்பீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது மூச்சை அடக்கி பிடித்திருக்க வேண்டாம். சில ஆசன நிலைகள் அடைய கஷ்டமாக இருக்கும். உங்களால் எவ்வளவு தூரம் முடிகிறதோ அதுவரை முயற்சி செய்யுங்கள். சிறிது வலியை பொறுத்து செய்யுங்கள். ஆனால் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம். தவறாக செய்யும் பட்சத்தில் கழுத்து மற்றும் முதுகு வலி வர வாய்ப்புள்ளது. எனவே முடிந்தால் சூரிய நமஸ்காரம் தெரிந்த யாராவது ஒருவருடைய மேற்பார்வையில் இதை செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.